இன்றைக்கி காமாட்சி வீட்டில் வெந்தயக்கீரை கடையில் எப்படி செய்ய போகிறதுன்னு வந்து பாருங்கள். ஆரோக்கியமாக இருக்குங்க சமையல். வந்து பார்த்துட்டு செய்முறை எப்படின்னு வந்து பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் சேர்த்திட்டு வரமிளகா ஒரு 2 சேர்த்திக்குங்க. காரத்துக்கு 2 பல்லு பூண்டு சேர்த்திக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்குங்க. தக்காளி சேர்த்திக்குங்க பொடி பொடியாக. ஒரு 2 தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்குங்க. ஏன்னா கீரை குழம்புங்காட்டி இது புளி சேர்த்திக்க மாட்டோம், அதனால தக்காளி ஒரு 2 சேர்த்திக்குங்க. அந்த தக்காளி வதங்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிங்க. எதுக்குமே கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க. அது கூட வெந்தயக்கீரை போட்டு வதக்கிக்கிங்க. பாசிப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா வேக வச்சு நல்லா கொலைய விட்டு எடுத்து ஊற்றிக்கிங்க. நான் துவரம்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் பாசிப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொதி வரக்கு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்துன்னு இறக்குனிங்கன்னா சூப்பராக சுவையான வெந்தயக்கீரை சாம்பார் நல்லா இருக்குங்க. ஒரு கொதியில் வந்துருச்சு. சுவையான பருப்பு கடையல், வெந்தயக்கீரை கடையல் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.